கவுண்டமணி அவர்களுடைய மனைவி இறந்த பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பத்தி வெளிவந்துகிட்டு இருக்கு. மேலும் அவங்களோட வீட்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி அவர்களுடைய மனைவியான சாந்தி அவர்கள் இறக்கிறதற்கு முன்னாடியே உயில மாத்தி எழுதியிருந்திருக்காங்க. அது யார் பேர்ல இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். கவுண்டமணி அவர்களும் சரி, சாந்தியும் சரி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால கவுண்டமணி அவர்கள் ஆரம்பத்தில நடிச்சு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆனார் இல்லையா? அந்த டைம்ல அவர் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே அவரோட மனைவி பேர்ல தான் போடுவாராமா. அதே மாரி என்ன ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கினாலும் சரி, என்ன புது விஷயமா செஞ்சாலும் சரி, முழுக்க முழுக்க அவங்களோட மனைவி பேர்ல தான் இருக்குமாமா. குறிப்பா ஆரம்ப காலகட்டத்தில அவர் சம்பாரிச்ச அத்தனையுமே அவங்க பேர்ல தான் இருந்திருக்கு. உயிலேயே அவங்க பேர்ல தான் எழுதி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க மகள்கள கட்டி குடுத்துட்டாங்க. கடைசி காலகட்டத்தில அதாவது மகள்கள்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறமும் ஒரு நடிச்சு சம்பாரிச்சுட்டு இருந்தார் இல்லையா? அந்த காசு எல்லாத்தையுமே மறுபடியும் அவங்க மனைவி பேர்ல தான் பார்த்தீங்கன்னா, அவரு உயில எழுதி வச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில மனைவி அவர்களுக்கு முடியாம போனதுக்கப்புறம் அவங்களே இது எல்லாமே என் பேர்ல இருக்கு. ஒருவேளை எனக்கு எதுவும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா, நாளைக்கு லீகலி ஏகப்பட்ட விஷயம் வரும். உயிரோட இருக்கும்போதே இது எல்லாத்தையும் மாத்திடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பாரிச்ச அத்தன சொத்துக்களையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பேர்ல எழுதியிருக்காங்க. இன்னொரு பங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2 மகள்களுக்கு எழுதியிருக்காங்க. இது போக மீதம் நம்ம நெறைய சம்பாரிச்சுட்டோம். அளவுக்கு மீறி சம்பாரிச்சிருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். பட் இதுல ஒரு வாசி கூட கிடைக்காத நெறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் குடுப்போம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சார்ட்ட பர்மிஷனுமே வாங்கி, அனாதை ஆசிரமம், இது மட்டும் இல்லாம முதியோர் இல்லம் இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பங்கு அவங்க எழுதி வச்சிருக்காங்களாமா. இப்படி அவங்க பேர்ல இருந்த சொத்துக்கள கடைசி காலகட்டத்தில மாத்திருக்காங்க. இந்த உயில பார்த்துட்டு மகள்கள் 2 பேருமே பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில இருந்ததையும் அவங்க பேர்ல தான் எழுதியிருக்காங்க. கடைசி காலகட்டத்தில சேர்த்ததையும் அவங்க பேர்ல தான் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நெறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னும் ஒரு பங்கு ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மனசு நெறைய பேத்துக்கு வராது அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்துல சந்தானம் புதிய படம் ஒண்ணு நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சந்தானம் அவர்களோட மிகப்பெரிய ஹிட் படங்கள்ல ரொம்பவே முக்கியமானது டிடி. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற புதிய படம் ஒண்ணு வரப்போகுது. இதுல கௌதம் வாசுதேவ் மேனன் ரொம்பவே ஃபன்னியான ஸ்பூஃப் மூவி மாரி ஒண்ணு பண்ணியிருக்காரு. இது சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய ரசிகர்கள் கலாய்க்கிறாங்க. நெறைய பேரு ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில அந்த படம் பண்ணும்போதே கௌதம் மேனன் அவர்கள் சந்தானத்துக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராமா. அது முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்டாமா. கண்டிப்பா சந்தானம் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து சிம்பு கூட ஒரு படம் பண்றாரு இல்லையா? அந்த படமும் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர போறாங்களாமா. கடைசியா வந்திருந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவர்களோட அந்த படத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் பயங்கர ஃபன்னியா பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் எடுத்த படங்களே அவரு ஸ்பூஃப் மாரி பண்ணியிருக்காரு. இது சோசியல் மீடியால வெளியானதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல கடன்காரரா இருப்பாரோ அப்படிங்கிற மாரி கலாய்ச்சு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ கடன அவரு வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடைச்சிட்டேங்கிற மாரியும் சொன்னாரு. எது எப்படியோ நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு புடிச்சிருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.